புதுச்சேரியுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? புதுச்சேரியில் காங்கிரஸ் இந்த வாட்டி படுதோல்வி. 16 தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு காங்கிரஸுடைய மாநில தலைவர் வைத்திலிங்கம். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் மட்டும் கிடையாது, தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை படுதோல்வி அடைஞ்சாரு. அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வி அடைஞ்சாரு. இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுடைய காங்கிரஸுடைய மாநில தலைவர் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வி அடைஞ்சாரு. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மட்டும் காங்கிரஸ் பெரும் வெற்றி, மற்ற எல்லா மாநிலங்களையும் படுதோல்வி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ பாஜக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாஜகவில் 27 தொகுதியில் போட்டியிட்டு ஒன்னே மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பொறுப்பேற்று மாநில தலைவர் நயினார் அண்ணே பதவியை ராஜினாமா பண்ணா பரவாயில்ல, கட்சி மேலிடமே பதவியை பறிக்கிறதுக்கு முன்னாடி இவரே ராஜினாமா பண்ணிட்டா அது கௌரவம், அண்ணாமலை மறுபடியும் மாநில தலைவர் ஆகணும், அப்பதான் தமிழக பாஜகவுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லுவாரு? வாயை திறந்தாலே வாக்கு திருட்டுன்பாரு, அம்பானி அதானி அப்படின்பாரு. பாஜகவில் இருக்கக்கூடிய 6 எம்பிக்கள்ல ஒரு எம்பி வாக்கு திருட்டு மூலமாக வெற்றி பெற்றவர் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இந்த லாஜிக் தான் புரியலை. காங்கிரஸ் ஜெயிச்சா மட்டும் நேர்மையாக தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல மாட்டாங்க. இதே காங்கிரஸ் தோத்துட்டா எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம், இவிஎம் டேம்பர் பண்ணிட்டாங்க, வாக்கு திருட்டு அப்படின்னு இப்படி காரணம் சொல்றாங்க. ஜெயிச்சதுக்கும் அப்போ சொல்லணும்ல, வாக்கு திருட்டு மூலமாக தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஜெயிச்சா மட்டும் சொல்ல மாட்டாங்க, பாஜக ஜெயிச்சா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பொதுமக்கள் முணுமுணுக்கிறாங்க. மூணாவது, விஜய சிஎம் ஆக விடாம தடுக்கிறாரு கவர்னரு, பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை விசிகா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் காலையிலிருந்து செட் பண்ண முயற்சி பண்றாங்க. தாவேகா ஆதரவு கேட்டது யாருக்கிட்ட? விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு விஜய். அந்த ஆதரவை விசிகா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கொடுக்காம இருந்துக்கிட்டு, கொடுத்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை, விஜய் சிஎம் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விட்டுருவாரு. தாவேகா கேட்ட ஆதரவை கொடுக்காம இருந்துக்கிட்டு பிஜேபி தடுக்கிறாங்க, கவர்னர் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும்.